இன்னைக்கு என்னம்மா பொரியல் பண்ண போற? இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. மாமா இன்னைக்கு மதியத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்வோமா? கொஞ்சம் கத்திரிக்காய் பறித்து தரீங்களா? ஒரு 6-7 கத்திரிக்காய் இருந்தால் போதும். அது போதும். போதும்னு நினைக்கிறேம்மா. எவ்வளோ வந்திருக்கு? மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. அங்கே ஃபுல்லாக மிளகாய் நல்லா இதாக இருக்குது. அங்கே கத்திரிக்காயும் நல்லா இருக்குல்ல. பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, சாம்பார் தூள் கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும், கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய், கருவேப்பிலை, தேங்காய். இதுதான் தேவையான பொருட்கள். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் கத்திரிக்காய்க்குள்ளே தேவையான காயை நறுக்கியாச்சு. கத்திரிக்காய் வந்து நறுக்கி உப்பில் போட்டுறணும். உப்பு போட்டு உப்பு தண்ணியில் போட்டோன்னா காரில் அடிக்காது. இந்த மாதிரி நீட் வாக்கில் கத்திரிக்காவை எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நறுக்கிக்கணும். தக்காளி அதேமாதிரி நீட் வாக்கில் நறுக்கிடணும். வெங்காயமும் நீட் வாக்கில், பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இது மாதிரி நறுக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சுட்டுருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இதுக்கு ஆகும். அப்போ தான் இந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் எண்ணெய் கூட தான், கொஞ்சம் சமையலில் எனக்கு எண்ணெய் கூட தான் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காரம் ரெண்டுமே எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவங்கவுங்க தேவையான அளவு காரமும் எண்ணெயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுட்டோன்னா கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டோம். நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நீட்டு வாக்கில் நறுக்கிடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கூடாது. எதனாலன்னா இந்த வெங்காயத்தில் ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதேமாரி இதில் சாம்பார் தூளுமே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சாம்பார் தூள் போடணும். ரொம்ப நல்லா காரம் போடக்கூடாது. அப்போ தான் இதில் கம்மியாக போட்டால் தான் இந்த தக்காளி, கத்திரிக்காய், பெரிய வெங்காயத்தோட அந்த டேஸ்ட்டு தெரியும். நிறையா சாம்பார் தூள் போட்டோன்னா அந்த சாம்பார் தூளோட டாமினேஷன் தான் இருக்கும். இந்த டேஸ்ட் தெரியாது. ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது. இந்த கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிட்டால் டேஸ்ட் மாறிடும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச நீட்டு வாக்கில் தான் இதுவும் நறுக்கியிருக்கோம். தக்காளியும் நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டாச்சு. நல்லா இது வதங்கணும்.
நல்லா வதங்கட்டும். இதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஃபுல் உப்பு போட வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே உப்பு மட்டும் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும். இந்த உப்பு போடுறோம் கொஞ்சமாக, போட்டு வதங்கட்டும். வதங்கிடும். வதங்கினோன்னே இதில் இந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம். இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மஞ்சத்தூளில் வந்து இந்த மஞ்சத்தூள் இந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கினா அதில் ஒரு அரோமா, ஒரு டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இது லைட்டாக வதக்கியாச்சு. இது 3/4 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா சாம்பார் தூள், அதை போட்டுக்கணும். சாம்பார் தூள் போட்டு இப்போயே போடுறோம், கத்திரிக்காய் போடுறதுக்கு முன்னாடி போட்டுடணும். போட்டால் தான் நல்லா அது எல்லா இடமும், எல்லா கத்திரிக்காயில் எல்லா இடமும் படும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காய் அளவுக்கு உப்பு போட்டுருணும். இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுற வேண்டியதுதான். இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் மட்டும் சிம்லேயே வச்சு தான் சமைக்கணும். நீங்கள் ஃபுல் ஹையில் வச்சிங்கன்னா தக்காளி வதங்குற வரைக்கும் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேம். கத்திரிக்காய் போட்ட உடனே அதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நம்ம கரண்டியில் பெரட்டும் போதே வெந்தது தெரியும், லேசாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. வாசமும் நல்லாயிருக்கும். ரொம்ப சாம்பார் தூள் போட்டோன்னா அந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட்டு தெரியாது. இது சாம்பார் தூள்லாம் கம்மியாக தான் போடணும், இல்லைன்னா சாம்பார் தூளோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த சட்டியோட சூட்லேயே இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். மூடி வச்சுட்டோம்னா இந்த சட்டி சூட்லேயே வெந்துடும் நல்லா. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் முடிஞ்சிடுச்சு. பாத்திரம் மாற்றி வச்சிட்டோம். அவ்வளோதான் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல்.